வா தலைவா ரஞ்சித் மரண மாசி அணி 60 நாள் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் ரஞ்சித் வந்து கொஞ்சம் பயங்கரமா பேசி வீட்டுக்குள்ள ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பயங்கரமா மக்கள் மத்தியில் ரீச் ஆயிட்டாருன்னு எனக்கு தோணுது. வீட்டுக்குள்ள வச்சு சம்பவம் பண்ணிட்டார். வேற லெவல் சம்பவம். ஒத்தாளா நின்று மொத்த டிமென்ஷன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாருன்னு பாத்துக்கோங்களேன். கலாய்ச்சி தள்ளிட்டாப்ல. இருந்தாலுமே வீட்டுக்குள்ள இன்னொரு ஆளை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஜெஃப்ரின்னு ஒரு நபர் இருக்காருல்ல, அந்த ஜெஃப்ரிங்கிற நபர் நம்ம எப்படி பார்த்திருக்கோம், வீட்டுக்குள்ள கருத்து பெருசா எடுத்து வைக்க மாட்டார். ஆனா எடுத்து வைக்கிற கருத்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், பயங்கரமா அடிப்பார். அந்த லெவல்ல நம்ம பார்த்தோம்ல. ஆனா இன்னைக்கு அவருக்கான லெவல் அவரே குறைச்சிக்கிட்டாரு. என்னன்னா ஓவர் கான்பிடன்ஸ் ஆயிட்டு நான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஒரு கருத்தை வைக்கிறாப்ல, அந்த கருத்து தப்பா இருக்குன்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்றான். டேய் இது அப்படி இல்லடா, நீ தப்பா பேசுறன்னு சொல்லி சொன்னா நக்கலா உங்ககிட்ட வரம்ப பேசுங்க, உங்ககிட்ட வரம்ப பேசுங்கன்னு சொல்லி நக்கலா பேசி பிக் பாஸ்ல செருப்படி வேண்டி உட்கார்ந்துருக்காப்ல. என்னாச்சுன்னா பிக் பாஸ்க்கு 3 அப்புறமா நீங்க பார்த்திருப்பீங்களா, ஏஞ்சல்ஸ் எல்லாரும் நிப்பாட்டி விட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஒருத்தரா வந்து இந்த டீமன்ஸ் ஒருத்தரா செலக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே ட்ரோல் பண்ற மாதிரி. அதாவது இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கான ஈவில் ஃபேஸை நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதோ ஒரு சண்டேலயோ இல்ல ஏதோ ஒரு கூட்டத்திலயோ அவங்களுக்கான ஈவில் ஃபேஸ் வெளியே வந்திருக்கும். ஒரு மாதிரி ரக்கடா நடந்திருப்பாங்க. ஒரு மாதிரி அது எப்படி சொல்லலாம், ஈவில் ஃபேஸ் எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி வஞ்சம் வச்ச ஃபேஸ் மாதிரி, ஒரு வித்தியாசமா ஒரு கடுமையான ஃபேஸ், சைக்கோ கொலகார மாதிரி இவன் ஃபேஸ் வச்சிருந்தான். எங்க வச்சிருந்தா என்ன சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான சம்பவத்தை சொல்லி தெளிவா சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்பவே அந்த ப்ரோமோக்கான ரிவ்யூலே சொல்லியிருந்தேன், இவனை சரிப்பட்டு வரமாட்டான்னு. அந்த 8 ஏஞ்சல்ஸும் இருக்கிறதுலே டம்மி. இவனை வேணா பாருங்க, அங்க போயிட்டு அவன் மனசுக்குள்ள இருக்க வன்மத்தை கக்கோன்ல தவிர ஒரு இடத்த கூட கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பேச மாட்டான்னு சொன்னல. அதே மாதிரி ஒருத்தன் கூட ஒரு இடத்த கூட ஒருத்தர் கூட கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி பேசல. பூரா போயில அங்க போயிட்டு நாமினேஷன் ப்ராசஸ் நடத்துறாங்க. நாமினேஷன் ப்ராசஸ் வீட்ல நடக்கும். திங்கக்கிழமை சார் நான் வந்து இவரை நாமினேட் பண்றேன், இந்த வீட்டுல இவர் இப்படி சண்டை போட்டாரு, இந்த வீட்டுல இவர் இப்படி கத்திட்டு இருக்காரு, இந்த வீட்டுல இவர் இருக்க கூடாது, ஆனா இந்த வீட்டுல இருக்க தகுதி இல்ல, அதனால இந்த வீட்டை விட்டு அவரை வெளியெடுத்து நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல. அதே மாதிரி ஒவ்வொருத்தனை வந்து ஒருத்தருக்கா நாமினேஷன் ப்ராசஸ் சொல்ற காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க. விளங்கவான்னு கேக்குறேன். விளங்கவா. இத ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே டீமன்ஸ்ல இருக்க நம்ம முத்துக்குமாரனும் தீபக் அவர்களும் சொல்றாங்க, டேய் தப்புடா, நீங்க தப்பா சொல்றீங்க, அப்படி இல்ல, கரெக்டா ஒரு பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல இந்த ஆள் இத பேசினாரு, இந்த இடத்துல இவர் இப்படி நடந்துக்கிட்டாரு, இந்த இடத்துல ஒரு மோசமா நடந்துக்கிட்டாரு சொல்லி பாயிண்ட் பண்ணி பேசுங்கடா. அததான் பிக் பாஸ் கேக்குறான்னு சொன்னா ஒருத்தனுக்கும் பாயிண்ட் பண்ணி பேச தெரியல. பூரா பயிலும் சும்மா வந்திருந்துட்டு முத்து வந்து வீட்டுக்குள்ள எல்லாரும் மண்டையும் கழுவுறாரு, முத்து வந்து ஒரு மாதிரி சண்டை போடுறாரு, முத்து வந்து தேவையில்லாத வேலையை பார்க்காரு, முத்து முடிஞ்சு. அடுத்த சௌந்தர்யா தேவையில்லாம ஏதாவது கொயன்னு சொல்லிட்டே இருக்காங்க. சௌந்தர்யா ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. சௌந்தர்யா சரியில்லைன்னு சொல்லி முடிச்சு அடுத்தது ஜாக்லின் சும்மா சண்டை போடுறாங்க. ஜாக்லின் பார்க்க எனக்கு விருப்பம் இல்ல, ஜாக்லின் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. இந்த மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் பண்றாங்க. எப்படி நாமினேஷன் ப்ராசஸ் பண்றாரு. முதல் யாரும் வந்து அன்சிதா நினைக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம சத்யா, பவித்ரா, அப்புறம் யார் வந்திருக்கா, விஷால் எல்லாம் வந்துட்டு போயாச்சு. எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி போயாச்சு. எல்லாமே இந்த மாதிரி தான் ஒன்றும் தெரியாத மண்ணு பைய மாதிரி வந்து இருந்துட்டு சும்மா என்னத்தை கக்கிட்டு போயிட்டானு. இல்ல ஜெஃப்ரி வந்து பேசும்போது அவனுக்கு மட்டும் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகமாகி கொஞ்சம் தேவையில்லாம் வார்த்தையை விட்டு பிக் பாஸ் கொஞ்சம் செருப்படி வாங்கிட்டான். என்னன்னா இதே மாதிரி தான் சேம் அதே மாதிரி வந்து நாமினேஷன் ப்ராசஸ் நடத்திட்டு இருக்கான் முத்துக்குமாரனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் மண்டையும் கழுவுறாரு, சும்மா சண்டை போடுறாரு, தேவையெல்லாம் பேசுறாரு. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் ஓவரா பண்றாங்க, தேவையில்லாம தலையாட்டுறாங்க, தேவையில்லாம கத்துறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தானா அப்ப முத்துக்குமார் அங்க இருந்து திரும்ப சொல்றான், தப்பு, நீ புரிஞ்சுக்கோ, நீ கரெக்டா சொல்ல, நீ தப்பு, இது பேசுறது கரெக்ட் இல்ல, இது இல்லடா, பிக் பாஸ் கேக்குறது வேற, அப்படி சொல்ல அவன் ஏத்துக்கவே மாட்டான். யாரு ஜெஃப்ரி ஏத்துக்கவே மாட்டான். ஏத்துக்காம முத்துக்குமரன் இருங்க உங்ககிட்ட வருவேன், அப்ப நான் பேசுறேன் சரியா, நான் அங்க பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு காரணம் சொல்லுமோ அந்த காரணம் தப்பு நீங்க சொல்லுங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நான் மத்தபடி கரெக்டா தான் சொல்றேன், உங்களுக்கு காரணம் தப்புன்னு சொன்னா அதை தப்புன்னு சொல்லுங்க. பிக் பாஸ் மேல இருந்து கடுப்பாயிடு, நீ சொன்ன காரணம் பூரா தப்புடா, ஒழுங்கா சொல்ற அப்படின்ட்டாரு. செஃப்ரிக்கு மூஞ்சி செத்து போச்சு நண்பர்களே. எப்படியே செஃப்ரிக்கு மூஞ்சி செத்து போச்சு. அப்பதான் திருப்பி தீபக் வந்து சொல்றாடே, இதுதான்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன், நீங்க எல்லாருமே தப்பா சொல்றீங்க, நாமினேஷன் ப்ராசஸ் நடத்த சொல்ல இந்த இடத்துல இந்த ஆளுக்கு ஈவில் ஃபேஸ் நான் பார்த்தேன், இந்த ஆள் இப்படி நடந்துக்கிட்டாரு, ஏதோ ஒரு இடத்த பாயிண்ட் பண்ணி சொல்லுங்கடா அப்படின்னா திரும்ப அதே தான் நடத்துறான். திரும்ப முத்துக்குமரன் தன்னோட மண்டை கிளீனா இருக்கணும்னு அடுத்த ஆள் மண்டையை கழுவாப்ல. சாக்லின் வந்து இஷ்டத்துக்கு சண்டை போடுவாங்க, சௌந்தர்யா வந்து இஷ்டத்துக்கு மார்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். பிக் பாஸே கடுப்பாயிட்டாரு. அப்படியே பிக் பாஸே கடுப்பா, என்ன இளவையா பண்ணுங்க டே, உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்கறது சும்மா இருக்கிறது ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டென்ஷன் ஆயிட்டாரு. எப்பவும் போல அப்படியே லைனா ஒருத்தனா வந்து அந்த மாதிரி வன்மத்தை கக்கிட்டு போயிட்டானு. இல்ல கடைசியா வந்து ரஞ்சித் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காமெடி பண்ணாப்ல, அவருமே ட்ரோல் தான் பண்ணாப்ல. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடி மாதிரி பிடிச்சி போட்டு எல்லாரும் அடியேட்டு நடிச்சாப்ல. ஆனா என்ன அந்த பிக் பாஸ் கேட்ட எந்த ஒரு கருத்தையும் அவர் பேசல. அவரும் எழுப்பிட்டு முத்துக்குமரன் அருண் இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்தாங்க. மண்டையில ஆவுன்னா பேன் பார்த்துட்டு சுத்துறாங்க. சடனா பார்த்தா ஒரு நாள் பயங்கரமா சண்டை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சடனா பார்த்தா ஒரு நாள் ஒட்டிக்கிட்டு சுத்துறாங்க. அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரு மாதிரி மாத்தி ஒரு வித்தியாசமா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரை பிடிச்சி தனித்தனியா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காப்ல. இதுல வந்து
அவங்க பேர் என்ன, தீபக்கும் சாச்சனாக்கும் தான் பயங்கர அடி. தீபக்கு சாச்சனா பிடிச்சி போட்டு அடி அடிச்சு விட்டாப்ல. இதுல சாச்சனாக்கு செம்ம அடி. என்னன்னா, நல்லா பண்றேன் குட்டி சத்தா மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கேன், சொன்ன என்னத்தையா போய் பிடிங்கிட்டே இருக்கேன். முக்கியமா தீபக்கான ரோஸ் எல்லாம் போய் பிடுங்கினேன். அது எதுக்கு பிடுங்கின, ஏன் பிடுங்கினே தெரியல. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிங்கிக்கிட்டே இருக்கேன். பட் நீ பிடிக்கிட்ட, நல்ல வேலை இந்த வாரம் நீ வந்து கேப்டன் ஆகல. ஒருவேளை நீ கேப்டன் ஆயிருந்தா இவங்க எல்லாம் ஏதோ பிடிங்கிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு எனக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடணும். வார்த்தை விட்றானா பார்த்து விட்றா அப்படின்னா உள்ள ஆட்கள் சிரிச்சுட்டாங்க நண்பர்களே. உள்ள ஆட்கள் சிரிச்சோன்னா அதை கடந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி பிடிச்ச எல்லாருக்கும் ட்ரோல் தான் பண்றேன். இந்த ப்ரோமோல பார்த்துருப்பீங்களா, ட்ரெயின் மேட்ரி, ட்ரெயின் வருதுன்னா ட்ரெயின் வருதுன்னு சொல்ல மாட்டாங்க, ட்ராக்ல போய் நின்று கத்துவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே செம ஃபன்னா சொன்னார். சத்தியமா சொல்றேன், எல்லாருக்குமே பயங்கர ஃபன்னா சொன்னார். போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டாரு. ஒவ்வொருத்தரை தனிப்பட்ட முறையில் பிடிச்சி போட்டு அடின்னு அடிச்சு போட்டு உரிச்சு தள்ளிட்டாரு. இதெல்லாம் அருணுக்கு வந்து பயங்கரமான டேமேஜ். அருண்லாம் நாமினேஷன் வந்தா வணக்கம் மேடம்னு ஒரு மாதிரி இறங்கி போயிடும் அப்படின்ற மாதிரி போட்டு வெளுத்துட்டாப்ல. முக்கியமா மஞ்சரை கனெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ரஞ்சித் வந்து செஞ்சுட்டாப்ல. இருந்தாலுமே ரஞ்சித் அங்க பேசணுமே தப்பு தான். இப்படி ரஞ்சித் அங்க பேசணுமே தப்புதுமா, ரஞ்சித் அங்க பேசினதுமே தப்பு தான். கடைசியில் பார்த்தாங்க யாரு, முத்துக்குமாரன் தீபக். ஏய், இவனோட சொல்லி புரிய வைக்கிறது ஒரு பெரிய மேட்டரா இருக்கும், இவனுக்கு என்னத்தையே பண்ணிட்டு போறான் அப்படியே விடுங்கடான்னு சொல்லி கடந்து வந்துட்டாங்க. மொத்தத்தில் நான் திரும்பியே சொல்றேன், இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாமே டம்மி. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல. மேபி இந்த ஏஞ்சல்ஸ் 1-2 பேர் மட்டும் ட்ரிகர் ஆவான்னு எனக்கு தோணுது. முக்கியமா சத்யா ட்ரிகர் ஆவான்னு எனக்கு தோணுது. அடுத்த ரயான் ட்ரிகர் ஆவான், அடுத்த ஜெஃப்ரி ட்ரிகர் ஆவான். இந்த 3 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ட்ரிகரா இந்த வீட்டில் ஏதாவது வேலையை பார்க்க போறாங்க. முக்கியமா அன்சிதா ஆனந்தி வர அந்த டீம்ல இருக்காங்க. அதுதான் எனக்கு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. நல்ல மண்டைகள் ஒரு 2 பேர் அங்க இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து மண்டைகளையும் மற்ற ஆண்களை உசுப்பேத்தி விட்டு நாளைக்கு ஃபைட் பண்ண வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு புரியுது? அந்த பொம்மை டாஸ்க்ல நடந்துச்ச அன்சிதா வந்து எல்லா ஆண்களையும் ஏற்றி விட்டு ரயான்கான பொம்மை, ஜாக்லின்கான பொம்மை எடுக்க வச்சுட்டு இருந்தாங்களா, அதே மாதிரி நாளைக்கு நடக்கும். நல்லா ட்ரிகர் பண்ணி விட்டு டீமன்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மொத்தத்தில் ஒரு மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க. இல்லை ஆனந்தியுமே ஒரு மாதிரி, அதான் எல்லாருமே அப்படிதாங்க. பவித்ராலாம் சுத்த வேஸ்ட், இருக்கிறதே டம்மி. அந்த பவித்ராட்ட போயிட்டு சொல்றான் முத்துக்குமரன், நீ தப்பா பேசுறமா அப்படின்னா, எனக்கு வரதான் நான் பேச முடியுங்க, எனக்கு வரதான் பேச முடியும், வீட்டில் இருக்குமா போட்டு உயிரை வாங்காதீங்க. வீட்டில் எவனா குறையா சொல்லிடுவாங்க. ஆனால் குறைய மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த குறைய எடுத்து யாராவது சொல்லிட்டு நீங்கள் எப்படி குறை பேசலாம்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதில் ரேங்கிங் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து கடைசியில் இதில் முதலிடத்தை யார் இருக்கான்னு தெரியுமா? பயங்கரமான டீமன் அப்படின்னா இதில் மஞ்சரி தான் வெறித்தனமான டீமன். விளங்கவா சொல்லுங்க. மஞ்சரி நினைச்ச விஷயம் நடந்துட்டு மக்களே, அது நடந்துட்டு என்னமோ அது கரெக்டா பிளான் போட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே நம்ம சைடு திருப்பணும் பிளான் போட்டாங்க. அதே மாதிரி திருப்பினாங்க பாருங்க. எல்லாரும் சேர்ந்து டீமன்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து நம்ம மஞ்சரிக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணி கரெக்டா கேம் ஆடிட்டு இருக்காங்க. இல்ல 2வது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க, 3வது இடத்துல யாருன்னா முத்து. பாத்தீங்களா, முத்து தான் 3வது இடமா. புரிஞ்சுக்கோங்கப்பா, முத்து வீட்டுக்கு தேவையில்லாத சண்டை போடலப்பா. ஜாக்லின் இருக்காங்க, மஞ்சரி இருக்காங்க, தான் ஃபர்ஸ்ட் தேவையில்லாம சண்டை போடுறாங்களா. முத்து 3வது இடமா? டேய், நான் எப்படி முத்துக்கு முதல் இடம் கொடுத்துருக்கணும்டா, ஏன்டா கொடுமை பண்றீங்க? முத்துக்கு 3வது இடம். 4வது இடத்துல தீபக்கா, 5வது இடத்துல சௌந்தர்யா. விளங்கவா? ஏய், சௌந்தர்யாலாம் 2வது இடம்டா. எப்பா சௌந்தர்யாலாம் 2வது இடம். இன்னைக்கெல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா கடுமையா உட்காந்து மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாக்கு 2வது இடம் கொடுக்கடா, இல்ல 5வது இடத்த கொடுத்துருக்காங்க. 6வது இடத்துல சாச்சனா, 7வது இடத்துல அருணா. அருணுக்குலாம் 3வது இடம் கொடுக்கலாம்டா நீங்க தாராளமா. ஏன்டா இப்படி பண்றீங்க? அருணுக்கு 7வது இடம். 8வது இடத்துல யாருன்னா தர்ஷிகா, அது இடமே கிடையாது, வெளித்தி போடுங்க. 9வது இடத்துல ராணோ எதுக்கு டீமன்ஸ்ல இருக்கான்னு தெரியல. ஓகேவா? இல்ல சாச்சன் 6வது இடமும் எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. பட் மொத்தத்தில் முடிச்சுட்டாங்க. 9 பேரை ரேங்க் பண்ணியாச்சு. இந்த ரேங்க் பிரகாரம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எவனும் கரெக்ட் கிடையாது, எல்லாருமே தப்பு தான். மஞ்சரி சொல்லலாம், மஞ்சரி இந்த வாரம் கொஞ்சம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சரி மட்டும் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த டாஸ்கே சொதப்பிட்டானுவ. ஆனா நாளைக்கு கொஞ்சம் ஃபயரா இருக்கதா சொல்றாங்க. இன்னைக்கு நைட் ஒரு சண்டை இருக்கு ராணுவ கூட. இதுலேயும் திரும்பி சௌந்தர்யா தேவையில்லாம கத்திட்டு இருக்காங்க. சௌந்தர்யாக்கான டவுன்ஃபால் நேரம் வந்துட்டு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் பயங்கர டவுன்ஃபாலுக்கு போக போறாங்க. ஏன்னா சும்மா கத்திட்டு இருக்காங்க, சும்மா ஆனிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய டவுன்ஃபால் ஆக போகுது. நாளைக்கு இன்னும் வரைக்கும் நம்ம மாட்டோம் எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தத்தில் ஏஞ்சல்ஸ் நீங்க எல்லாம் டம்மிடா.